Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூளை வறுவல். ஆட்டு மூளையை எப்படி க்ளீன் பண்ணுறதுலேருந்து எப்படி சமைக்கிறது வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். ஒரு மூளை தான் எடுத்திருக்கேன். தலைக்கறி செட்டு வாங்கும்போது மூளையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நுர வர வரைக்கும் கொதிக்க விடணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் டைம் தான். ஒரு 5 மினிட்ஸில் இப்படி நல்லா கொதி வந்துடும். இந்த மாதிரி வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். இதில் நடுவில் அந்த நரம்பு மாதிரி நர்வ்ஸ் இருக்கும். இந்த நர்வ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இந்த நர்வ்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா நடுவில், அதை அப்படியே இழுத்தோன்னா அப்படியே ஒரு நூல் மாதிரி முடி மாதிரி வரும். சுத்தமாக அந்த நர்வ்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மூளை, வெங்காயம் 2, தக்காளி ஒரு சிறுசு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா அது சாஃப்டாக இந்த லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே ஆஸ் யூஸ்வல் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம் நான்வெஜ்ஜில். அதே மாதிரி இதுலேயும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளி சின்ன தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கணும். அது நல்லா கொஞ்சம் மெஷ்ஷியாக ஆகணும். நல்லா குழஞ்சி வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 1 மினிட் to 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். நம்ம கம்மியாக தான் சமைக்கிறோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். தக்காளியை நல்லா வணங்கியாச்சு. இப்போது நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இதோட மசாலா வாசனையும் பார்த்திங்கன்னா போகணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா எப்போவுமே கொஞ்சமாக ட்ரை ஆகிடும். அந்த சமயத்தில் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் வதக்கணும். இப்போது சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது நல்லா திருப்பியும் அப்படியே ஒரு செமி கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நல்லா வணங்கிக்கிட்டோம். இப்போது இந்த மாதிரி பண்ணுறதால தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். நம்ம தெளித்த தண்ணி வற்றி போயிட்டு இந்த ஸ்டேஜில் வரும்போது உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பிரெயினை ஒரு 4 பீஸாக, இப்போது நான் ஒரு பிரெயின் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 4 பீஸாக நான் இது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நல்ல மசாலாவில் நல்லா பிரட்டிக்கோங்க. இது குக் ஆனதுக்கப்புறம் இன்னும் நம்ம பொடி பொடியாகவே அந்த கரண்டிலேயே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகி கருகிடாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஆல்ரெடி இந்த பிரெயின் பார்த்திங்கன்னா பாதி வெந்து தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸ் மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு மாதிரியே லாஸ்ட்டில் ஆகும். உங்களுக்கு பெரிய பீஸஸ் பிடிச்சிருக்குன்னா அப்படியே விட்டுடலாம். சின்ன சின்னதாக நம்ம அதை உடச்சி விடும்போது அதோட மசாலா நல்லா உள்ளே போயிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜஸ்ட்டு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மூளையை மசாலாவில் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் நம்ம நல்லா குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.